ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ChatIQ பிஸ்னஸோட ஆட்டோ ரிப்ளை அண்ட் சாட்பாட் ஃப்ளோ இந்த ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் கஸ்டமர் மெசேஜ் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. நைட்டில் கூட மெசேஜ் வரும், மீட்டிங்கில் இருக்கும்போது வரும், இல்லை பிஸியாக இருக்கும்போது கூட வரும். ரிப்ளை பண்ண லேட்டானா கஸ்டமர் வெயிட் பண்ணாமல் போயிடுவாங்க. இதுக்கு சொல்யூஷன் தான் ஆட்டோ ரிப்ளை. அதுக்கு தான் நம்ம ChatIQ பிஸ்னஸோட ஆட்டோ ரிப்ளை ஃபீச்சர் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஈச் டிவைஸ்க்கு நம்ம ரூல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்போ ஆஃபீஸ் டைம், பிரேக் டைம், எந்த டைமாக இருந்தாலும் சரி, இப்போ கஸ்டமர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வி வில் காண்டாக்ட் யூ சூன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கஸ்டமருக்கு இமீடியட்டாக போயிடும். ஸோ கஸ்டமரும் நெக்ஸ்ட் நம்மளோட ஃபர்தர் அசிஸ்டன்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சாட்பாட் ஃப்ளோ. நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது தான் சாட்பாட் ஃப்ளோ. அதாவது ஆட்டோ ரிப்ளையோட நெக்ஸ்ட் லெவல் தான் சாட்பாட் ஃப்ளோ. இங்கே ஒரு சிம்பிள் கான்வர்சேஷனே நம்ம டிசைன் பண்ணுவோம். இப்போ கஸ்டமர் ஹாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வரும், வெல்கம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கஸ்டமர் அவங்களுக்கு தேவையானது ஏதாவது சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு இன்னொரு மெசேஜ் போகும். இப்படி ஆட்டோமேட்டடாக ஒரு கான்வர்சேஷன் நடந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு இந்த சாட்பாட்டோட ஒர்க் ஃப்ளோ. ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் ரிப்ளை கிடைக்குது. ஸோ ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நம்மளோட பிராண்ட் மேலே இருக்க ட்ரஸ்ட்டும் அதிகமாகும், ஓனருக்கும் ரிலீஃப், 24/7 ரிப்ளை டென்ஷனும் இருக்காது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் செட் பண்ணுறோம். ரூல்ஸ் வந்து ஒரு டிவைஸ்க்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரூல்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜை கொடுத்து நம்ம சேவ் கொடுத்துருவோம். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணாங்கன்னா ஹலோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டட் மெசேஜ் வந்து அவங்களுக்கு போயிடும். தென் இது போனதுக்கப்புறம் இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் சாட்பாட் ஃப்ளோ. இதில் ஒரு 2 to 3 செகண்ட் கழிச்சு திரும்ப போகும். என்ன நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, ப்ராடக்ட், சர்வீஸ், சப்போர்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒன்றுக்கு திரும்ப அவங்க கிளிக் பண்ணி சப்போஸ் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஓகே, அவர் டீம் வில் காண்டாக்ட் யூ சூன் அந்த மாதிரி போகும். ஸோ இப்படி இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், கஸ்டமருக்கு இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸ் மேலே ட்ரஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும். இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க லைவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் வந்துட்டு ஆட்டோ ரிப்ளை. இதில் வந்துட்டு நான் ஒரு ரூலை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, சரி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் மெசேஜ்னா இந்த ரூலுக்கு நேம் வந்துட்டு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இது எல்லாத்துக்குமே எல்லா இண்டிவிஜுவல் குரூப்ஸ் எல்லாத்துக்குமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஷன் தான் நம்ம டிவைஸ் சூஸ் பண்ணுவோம். நான் இப்போ இந்த டிவைஸ் சூஸ் பண்ணுறேன். ப்ரியாரிட்டி அப்படின்னா இப்போ நம்ம 1N கொடுத்தோம் அப்படின்னா அது ஹையர் ப்ரியாரிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஆட்டோ ரிப்ளை மெசேஜ் வந்துட்டு அவர் டீம் வில் காண்டாக்ட் யூ சூன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது நம்ம டெம்ப்ளேட்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டெம்ப்ளேட் இல்லைனா மெசேஜ் டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் ரூல்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் இந்த நம்பருக்கு வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா, மெசேஜ் பண்ணும்போது நமக்கு எங்கே வருது, மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு எனக்கு ரிப்ளை கிடைக்குதா அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்து சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டடான ஒரு மெசேஜ் கிடைக்கணும். அவர் டீம் வில் காண்டாக்ட் யூ சூன் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ எக்ஸாக்ட்லி இதுதான் வந்துட்டு ஆட்டோ ரிப்ளை பண்ண போகுது. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாட்பாட்டில் ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தா நேம் கேட்கும், ஃப்ளோவோட நேம். நான் என்ன பண்ண போகிறேன், டெமோ அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நாட் அண்ட் மேண்டேட்டரி, இட் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் யூ. செஷனும் அதே மாதிரி சினசிஸ்ன்னு கொடுத்துட்டு டார்கெட் எல்லாருக்குமே கொடுத்துக்கிறேன். ஸோ கீவேர்டில் ஜஸ்ட் நான் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக இது மேட்ச் ஆகணுமா, இல்லை இதில் ஸ்டார்ட் ஆனால் போதுமா, இல்லை இதில் எண்ட் ஆனால் இந்த மெசேஜ் போகணுமா அப்படின்னு மேட்ச் டைப் கொடுத்துக்கிறேன். நான் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். கேஸ் சென்சிட்டிவ் வேணும்னா உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் நோட் கொடுப்போம். ஆட் நோட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா, இதில் மெசேஜ் டைப் இப்போ அவங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணும்போது நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும், ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கலாமா. அந்த கொஸ்டின் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ற கொஸ்டின் வந்துட்டு நான் கேட்குறேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நோடில் நடக்கும். ஓகேவா, நடந்ததுக்கப்புறம் இது கூட வேறு ஏதாவது அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இன்ட்ராக்டிவ் பட்டன்ஸ் நிறையா வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டு ஆட் நோட் கொடுத்துட்றேன். ஆட் நோட் கொடுத்ததுக்கப்புறம் ஐ நீட் யுவர் ப்ராடக்ட் அந்த மாதிரி சம்திங் அவங்க ஏதாவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் திரும்ப என்ன போகணும் அப்படின்ற ஒரு செகண்ட் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேவா, செகண்ட் மெசேஜில் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்துட்டு மெசேஜ்னே கொடுக்குறேன், சூஸ் எனி ஆஃப் ஒன் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பட்டன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாமா. சரி, கொஷின்ஸ்
கொஷின்ஸில் தான் பட்டன்ஸ் வரும். ஆப்ஷன் 1 வந்துட்டு ப்ராடக்ட் 1 ஒரு ஆட் அன் ஆப்ஷனில் ப்ராடக்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் 3ஆவதுல ப்ராடக்ட் 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், இது ஆட் நோட் கொடுத்துட்றேன். இப்போ இவங்க ஏதாவது ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்து தேர்ட் மெசேஜ் போகணும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த தேர்ட் மெசேஜ்காண்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெசேஜ் டைப்பை நோட் டைப் சூஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஃபார் choosing us, our team will contact you soon அப்படின்னு கொடுத்து ஆட் நோட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த ஃப்ளோவை நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை மெசேஜ் பண்ணி இந்த நம்பருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்ம கொடுத்த கீவேர்டு மாதிரியே திரும்ப அதுக்கு நம்ம ஹாய்னு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் வந்துட்டு கழிச்சு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், நமக்கு இது வந்துட்டு மெசேஜ் வந்து வரணும். வந்துருச்சு. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு. அதுக்கப்புறம் ஐ நீட் யுவர் ஐ நீட் யுவர் ப்ராடக்ட் ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குறேன். தென் அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஹை கேன் ஐ ஹெல்ப் யூன்னு மெசேஜ் கொடுக்குதா. ஸோ நம்ம ஹாய்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம 2வது நோட் அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெறும் ஐ நீட் யுவர் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்துட்டு செகண்ட் இது வந்துட்டு நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ரன் ஆகுது. ஸோ இந்த செகண்ட் இது வந்து நம்ம ஃபோனில் தான் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். இப்போ நான் என் ஃபோன்லேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சூஸ் எனி ஒன்று எனக்கு கேட்டிருக்கு. நான் ப்ராடக்ட் 1 ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு அது இங்கே ஷோ ஆகும் ப்ராடக்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. தென் அது எனக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது, தேங்க்யூ ஃபார் சூஸிங் அஸ், அவர் டீம் வில் காண்டாக்ட் யூ சூன். ஸோ எக்ஸாக்ட்லி இப்படி எனக்கு எப்போ டக்குன்னு மெசேஜ் வந்துச்சு. அப்படி டக்குன்னு மெசேஜ் வரும்போது என்னாகும் அப்படின்னா டக்குன்னு நாமளும் ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ இது மூலமாக வந்து கஸ்டமருக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்ட்டும் நம்ம மேலே வந்து பில்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ளோலாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கஸ்டமர் எப்போ வந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்கறதுக்காக இருக்கிறது தான் இந்த ஆட்டோ ரிப்ளே தென் சாட்பாட் ஃப்ளோ. இது ரெண்டும் இது மூலமாக கஸ்டமருக்கு உங்கள் பிஸ்னஸ் மேலே இருக்க ட்ரஸ்ட்டும் அதிகமாகும், உங்கள் ரெவன்யூவும் அதிகமாகும். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம இந்த சாட் ஐக்யூ பிஸ்னஸில் இருக்க இந்த 2 ஃபீச்சரை யூஸ் பண்ணுறோம். ஸோ சாட் ஐக்யூ ஃபீச்சர்ஸோட இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Meet you in next video. Until then, happy business. Thank you for watching.